மகேந்திரன், பாலு மகேந்திரா, பாரதி ராஜா, அந்த ரொம்ப சீனியர்னா ஸ்ரீதர், இவர்களுடைய படங்களை எல்லாம் பார்க்காம ஒரு திரைப்பட மாணவன் உருவாகிறான்னாலே அது சமூகத்துக்கு சீர்கேடு. ஏன்னா இவர்களுடைய படங்கள் கேமரா ஆங்கிள் இருந்து கதை சொல்லுகின்ற விதம், ஒரு யதார்த்தத்தை படைக்கின்ற விதம், ஒரு ஹீரோயிசத்துக்கு மாற்றா சினிமா உலகை கொண்டு வந்ததில் நான் குறிப்பிட்ட இந்த இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஈவன் பாலச்சந்தரும் அதுல உண்டு. இவங்களுடைய படங்களுடைய கருத்துக்கள்ல, உரையாடல்ல நமக்கு மாறுபடலாம், முரண்படலாம். ஆனா இவங்க ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தாங்க, திரைமொழியை மாத்துனாங்க, திரைமொழியினுடைய வடிவத்தை மாத்துனாங்கிறது மாற்று கருத்து இருக்கக்கூடாது, இருக்க வாய்ப்பே இல்லை. இவரெல்லாம் என்ன படம் எடுத்துட்டாரு, 2-3 டப்பா படத்தை எடுத்து வச்சவர். இவர் யாருன்னு கேட்டா தேவயானி புருஷனுங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அடையாளம் மொழி. இவர் பேரை சொல்லி யாருக்கு அடையாளம் கிடையாது. தேவயானி புருஷங்கிறது மட்டும்தான் இவருடைய அடையாளம். இவர் மகேந்திரன் மாதிரி ஒரு தரமான இயக்குனரை பார்த்து என்ன படம் எடுத்திருக்காருன்னா, அப்ப இவரெல்லாம் எப்படி ஒரு இயக்குனர் பாருங்க. ஒரு படைப்பை ரசிக்க தெரியாதவர், ஒரு படைப்பாளியின் தரத்தை அறிய முடியாதவர் ஒரு சினிமா நடிகர் இயக்குனரா எப்படி இருப்பார் இவர்? தேவயானி கொடுத்த வாழ்க்கையினால் இன்னைக்கு ஒரு முகமு ஒரு அடையாளத்தை விட்டுருக்காரு. இல்லாட்டி இவரெல்லாம் யார்?